வணக்கம். இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் வறுவல் செய்ய போகிறோம். கத்திரிக்காய் வறுவல்னால் நிறைய எண்ணெய் ஊற்றி தான் செய்யணும்னு இல்லை. நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதிலேயே எப்படி கத்திரிக்காய் வறுவல் செய்கிறேங்கிறத பார்க்கலாம். ஒரு இரும்பு எண்ணெய் சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை போடுவோம். பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பூண்டை முழுசாகவும் போடலாம், தட்டியும் போடலாம், 1-2 தட்டியும் போடலாம். கத்திரிக்காய் வறுவலுக்கு பூண்டு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு தக்காளியை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, உங்களுக்கு கத்திரிக்காய் வறுவலுக்கு தேவையான உப்பை கூட போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா சிம்மிலையே போட்டு இந்த தக்காளியில் உப்பை போட்டு வதக்கி விட்டோம்னா எண்ணெய் அதிகம் ஊற்றணும்னு தேவை. சிம்மில் போட்டு ஒரு தட்டை போட்டு மூடினோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டுப்போம். கத்திரிக்காவை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு கத்திரிக்காவுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், இது குழம்புத்தூள் தான், மல்லி மிளகாய் எல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்ச கலந்தத்தூள் போட்டு நல்லா இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியில் வேறு உப்பு போட்டிருக்கோம், பார்த்துக்கிட்டு கலந்து விடுங்க. இப்போ கத்திரிக்காய் மிளகாத்தூளோடு சேர்த்து கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சால்ட்டு நான் போட்டேன், எனக்கு பத்தலை, போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே சிம்மில் போட்டுட்டிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும். கத்திரிக்காய் பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் அப்படியே மூடி போட்டோன்னே அந்த வெங்காயம் தக்காளி கத்திரிக்காயிலேருந்து தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா கொலைவாக வெந்து வந்துட்டு பாருங்கள். 2 துண்டாக உடஞ்சி வந்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு வறுத்தெடுப்போம். சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நிறைய எண்ணெயெல்லாம் தேவையில்லை. 1 ஸ்பூன் எண்ணெய் தான் உங்களுக்கு எங்கே ஊற்றினேன். அந்த 1 ஸ்பூன் எண்ணெயிலேயே கத்திரிக்காவை சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். தண்ணியும் ஊற்றவே இல்லை. கத்திரிக்காவும் நல்லா வெந்து குழஞ்சி வந்துருச்சு. சூப்பரான கத்திரிக்காய் வறுவல். நிறைய எண்ணெய் ஊற்றி தான், தண்ணி ஊற்றி கொதன்னு ஆயிரும். தண்ணியெல்லாம் ஊற்றுனீங்கன்னா வதக்கி விட்டுட்டு தட்டை போட்டு மூடினீங்கன்னா இது மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இந்த கத்திரிக்காய் வறுவலை சாம்பார் சாதம், கூட்டு, தயிர் சாதம், இல்லை இதிலையே சாதம் போட்டு லஞ்ச் பாக்ஸ் கூட பிரட்டி கொடுத்து விடலாம். அது மாதிரி செஞ்சாலும் பிள்ளைகளுக்கு வத்தலை பொரித்து கொடுத்து விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.